இன்றைக்கி நம்ம பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போகிறோம். ரொம்ப மசாலையோட ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருக்குது. அதே சமயம் கிறிஸ்பியாகவும் இருக்குது. தினம் இட்லியான்னு கேட்குற குழந்தைங்களுக்கு மசாலா இட்லி செய்யலாம். நீங்கள் இதில் நான் வந்து வெங்காயம் தக்காளி மட்டும் சேர்த்துருக்கேன். நீங்கள் இதில் கேரட் பட்டாணி அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு என்ன காய் பிடிக்குமோ அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஆயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்குவோம். உளுந்தம்பருப்பு 1 டீஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன், இஞ்சி கொஞ்சம், கறிவேப்பிலை கொஞ்சம், வெங்காயம் 2 பெரிய வெங்காயம். இப்போ உப்பு வந்து இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு, நமக்கு இட்லி மாவில் வேறு உப்பு இருக்கும், அதனால உப்பு கம்மியாக போட்டுக்கோங்க. தக்காளி பழம் 1 பழம், இதில் மிளகாத்தூள், தக்காளி பழம் புளிப்பு சேர்த்துருக்கோம் இல்லையா, அந்த புளிப்புக்கு தகுந்த அளவுக்கு வேணும். 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி இட்லி பொடியும் நம்ம சேர்க்க போகிறோம். உங்களுக்கு இட்லி பொடியில் உரப்பு அதிகமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இதை 1/2 ஸ்பூனாக சேர்த்துக்குங்க. லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் மூடி வைப்போம், ஒரு 3 நிமிஷம். இட்லி பொடி மூணு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். நான் வீட்டில் அரைச்ச பொடி, எங்களுக்கு உரப்பு ரொம்ப அதிகம் தேவையில்லைன்னு கொஞ்சமாக உரப்பு உள்ள பொடி. அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய பொடி ரொம்ப உரைக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா மிளகாத்தூளை குறைச்சிக்கோங்க. இந்த மாதிரி பிரித்து வச்சுக்கோங்க. இதில் இட்லி மாவு, லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். கொஞ்சம் மாவு வேகட்டும். சூப்பரான மசாலா இட்லி ரெடி. நல்ல வாசம் கமகமன்னு வருது. ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.